பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு சும்மா வீட்டுல, அதாவது வீட்லயே நிறைய வேலை இருக்குதான் போது, பட் அதை பார்த்துக்கிட்டே நம்ம இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா அதே சோஷியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எப்படி நம்ம பிசினஸ் தேடுறது, அதுல எப்படி நம்ம டிப்ஸ் எடுத்துக்கிறது, மத்தவங்க எப்படி கொஞ்சம் ஒர்க் கத்துக்கிறது, அப்புறம் நம்ம பிசினஸ் எப்படி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது, எப்படி நம்ம பிசினஸ் ப்ரமோட் பண்றது, அதுல இருந்து எப்படி கிளைண்ட் எடுக்கிறது, அந்த கிளைண்ட் மூலியமா எப்படி ஆர்டர்ஸ் எடுத்து சம்பாதிக்கிறது, இதுக்கும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். சோ சோஷியல் மீடியாவை வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை திட்டுறதுக்காக மட்டுமே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம், அதுல ஒரு 50 கமெண்ட் வருதுன்னா கண்டிப்பா ஒரு 2 கமெண்ட் வந்து பேட் கமெண்ட் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு நம்மள யாருன்னே தெரியாது, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, ஆனாலும் நம்மள திட்டி ஒரு 2 கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அவங்க பேஜ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்காது, ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டாங்க. சோ அவங்க பாருங்க, ஒரு இன்ஸ்டா ஐடியாவே மத்தவங்கள திட்டுறதுக்காகவே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேலையா செய்யறாங்க, அவங்களுக்கு அது வேலை. அவங்கள போய் திட்டுறதோ இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ ஃபைட் பண்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, அதை விட்டுறலாம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பிளாக் பண்ணிடுவேன். அவங்கள மத்தவங்களை குறை சொல்றதுக்காக இருக்காங்க. அவங்களோட பேஜுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாலே எல்லா வீடியோவும் மத்தவங்கள பத்தியே பேசி போட்டுருப்பாங்க. நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல டெவலப் ஆகுறதுக்கு கண்டிப்பா சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படி நல்ல விதமா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றது. இன்னைக்கு கிளாஸ் அதுதான்.